மந்திரம் என்றால் என்ன? மந்திரம் என்பது ஒலி வடிவ சக்தி, மனத்தாண்டி சக்தி பெற வைக்கும் சக்தி. ஒவ்வொரு மந்திரமும் ஒரு அதிர்வெண் விப்ரேஷன் உடையது. அந்த ஒலி அலைகள் நம் உடல், மனம், சூழல், ஆவி அனைத்திலும் அதிர்வை உருவாக்கும். மாந்திரீக விளக்கம்: மந்திரம் உச்சரிக்கப்படும் போது அது நாத சக்தி, சவுண்ட் எனர்ஜி ஆகி ஆகாசத்தில் எதர் எலமெண்ட் அதிர்வை கிளப்புகிறது. அந்த அதிர்வு நம் சூட்சும உடலின் சப்டில் பாடி சக்தி மையங்களை சாக்ராஸ் செயற்படுத்தி தெய்வீக ஆற்றலை டிவைன் எனர்ஜி ஈர்க்கும். மந்திரம் டனி ஒலியின் மூலம் சக்தியை அழைக்கும் மந்திர சாதனம். எந்திரம் என்றால் என்ன? எந்திரம் என்பது வடிவ சக்தி, எஜ் பிளஸ் த்ர, சக்தியை தாங்கி நிறுத்தும் கருவி. இது சக்தியின் வடிவம், ஒரு படிம வடிவமான மந்திரம். ஒவ்வொரு எந்திரமும் ஒரு தெய்வத்தின் அல்லது சக்தியின் ஜியோமெட்ரிக் வடிவம், ஜியோமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன். மாந்திரீக விளக்கம்: எந்திரம் உருவாகும் போது அது ஒளி அதிர்வை, லைட் வைப்ரேஷன் தாங்கும். அது நம் கண்ணின் மூலம் மனதிற்கும், மனதின் மூலம் ஆத்மாவிற்கும் சக்தி வழித்தடம் அமைக்கிறது. எந்திரம் சக்தியின் நிலை வடிவம், ஸ்டாட்டிக் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. மந்திரம் அண்ட் எந்திரம் இரண்டின் உறவு. இவை இரண்டும் மெய்யான தந்தை தாய் போல. மந்திரம் ஷான் ஒலி, சவுண்ட் எனர்ஜி. எந்திரம் ஷான் வடிவம், ஃபார்ம் எனர்ஜி. இரண்டும் சேரும்போது சக்தி வெளிப்படும், எனர்ஜி மேனிஃபெஸ்டேஷன். உதாரணம்: ஸ்ரீ யந்த்ரா, எந்திரம் ஓம் ஐம் ஹ்ரீம் ட்ரீம் டாட் மந்திரம். இவை சேர்ந்து தெய்வ. திருமணத் தடை என்றால் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் திருமணம் நெடுநாளாக தாமதமாவது அல்லது ஏதோ காரணங்களால் நடக்காமல் தடையாக இருப்பது என்ன? இதை பல கோணங்களில் விளக்கலாம். ஜோதிட கோணத்தில் ஜாதகத்தில் சில கிரக நிலைகள் திருமண தடை என்று கூறப்படுகின்றன. உதாரணமாக, செவ்வாய் தோஷம், மங்கள தோஷம், சனன், ராகு, கேது பார்வை லக்னம் அல்லது 7ஆம் பாவத்தில் குரு, சுக்கிரன் பலமின்மை, 7ஆம் பாவம் பாப கிரகங்களால் பாதிக்கப்படுவது. இவை காரணமாக திருமணம் தாமதமாவது அல்லது இடையூறு ஏற்படலாம் என ஜோதிடம் கூறுகிறது. ஆன்மீக கோணத்தில் சித்தர் வழி, பக்தி வழி. சித்தர் மரபில் திருமண தடை என்பது கர்மபந்தம் அல்லது பிறவி பாவம் காரணமாக ஏற்படும் தடையாக கருதப்படுகிறது. அதாவது, முந்தைய பிறவிகளில் செய்த தவறுகள், வாக்கு மீறல், புண்ணிய குறைவு போன்றவை காரணமாக இந்த பிறவியில் திருமணத் தடை உருவாகும். அதை நீக்க பரிகாரம்: கோயில் வழிபாடு, தீபம், புனித நீராட்டம், வழிபாடு, பித்ரு தர்ப்பணம், முன்னோர்களுக்கான வழிபாடு. இவற்றை செய்வது நல்லது என சித்தர்கள் கூறியுள்ளனர். இது எதுவும் பலனளிக்கவில்லை. ஆனால் சிவஜோதி பீடத்தின் மூலமாக உங்கள் திருமணத் தடையை நீக்கி தரப்படும் மற்றும் அனைத்து விதமான சித்தர் முறையில் பிரச்சனைகளை தீர்த்து தரப்படும். அனைத்து விதமான மைகளும் இங்கே கிடைக்கும். வசியமை மற்றும் தொழில், அனைத்து விதமான பிரச்சனைகளும் இங்கே தீர்த்து தரப்படும். சிவஜோதி பீடம்.